सर्वत्र तथा गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्दाञ्जनेयस्वामिनः जय பார்வதிபதையே அரகர மகாதேவா. இன்று உத்தராயணம் சிசிரதோ மாசி மாதம் கும்ப மாதம் வளர்பிறை நவமி, அருமையான நாள் செவ்வாய்க்கிழமை, பௌமவாசரம், விஷ்கம்ப நாமயோகம், பாலபகர்ணம், ரோகிணி நட்சத்திரம் காலை 7:20 மணி வரை, பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்று நாம் கிரக சஞ்சார பலனை பார்க்கும்போது 1ஆம் தேதி அன்று கும்பத்திலே சூரிய பகவான் வந்து எழுந்து அருளி வருகிறார். அவருடன் சனீஸ்வர பகவானும் சேர்ந்திருக்கின்றார். 3ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ச்சி பெற்று மீனத்திலே இருந்து அருள்கின்றார். குரு பகவானும் அதே இடத்திலே மீனத்திலே குரு சுக்கிர யோகம் என்று சொல்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார். மேஷத்திலே ராகு பகவான் யுரேனஸ், ரிஷபத்திலே செவ்வாய், துலாத்திலே கேது பகவான், மகர ராசியிலே புத பகவான். இப்படி கிரக சஞ்சாரம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இன்றைக்கு யோகம் எப்படின்னு நம்ம பார்க்கணும்னாக்க, நேத்திரம் கண் உள்ள நாள் இருக்கா பார்க்கலாம். நேத்திரம் அப்படின்னு பார்த்தால் நேத்திரம் 2 ஜீவன் அறை, வாரசூலை வடக்கில், யோகினி ஆகாசத்தில் இருக்குது. இன்றைக்கி ஸ்ரார்த்த திதியானது நவமி, அதாவது நட்சத்திர தியாஜ்யம். எல்லோரும் தயவு செய்து நட்சத்திர தியாஜ்யத்தை பார்க்க வேண்டும். தியாஜ்யம் என்றால் அந்த நட்சத்திரத்தினுடைய நேரம் வரை, அதிலிருந்து 48 நிமிடம் வரை எந்த ஒரு நல்ல காரியமும் ஆரம்பிக்கக்கூடாது. இன்று நட்சத்திர தியாஜ்யம் என்று 17 நாழிகை 43 வினாடி, அதாவது 15 நாழிகை 12 மணி, 12:48, 12:50, 1 மணி வரையும் தியாஜ்யம் இருக்கின்றது. தியாஜ்யம் பார்க்காமல் லக்ன தியாஜ்யம், நட்சத்திர தியாஜ்யம், திதி தியாஜ்யம் என்று தியாஜ்யம் இருக்கின்றது. அந்த தியாஜ்யங்களை கண்டிப்பாக ராகுகாலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்தப்பிரகரணம் இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சுப நாளாக அமைவது மிக மிக அரிது. அதுக்குத்தான் நித்திய கர்ம அனுஷ்டானத்தை செய்யும் பொழுது சுப காரியங்கள் தானாக நமக்கு கண்ணுக்கு தெரிந்து யாவோ ஒருத்தர் சொல்லியாவது நமக்கு அது கிடைக்கும். இன்று அங்காரகன், பூமிகாரகன், சகோதரக்காரகன், ராஜ்யாதிபதி, இராணுவம், காவல்துறை, நாட்டை ஆள்கின்ற அதிகாரிகள், சகோதரன், நெருப்பு தீ, சாதாரணமாக ரொட்டி செய்கிற பேக் கம்பெனி, தணலினால் நெருப்பினால் செய்யக்கூடிய அடுப்பில் சுடப்படும் சப்பாத்தி, ரொட்டி சொல்கின்ற மில்லியம், அதுபோல் செங்கல் சூளை, காலவாய்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். ஆனால் இந்தந்த இடங்களிலே கண்டிப்பாக அக்னி பகவானை ஆரம்பிக்கும் போது சிறு அக்னியை தனியாக பசும் பிராட்டியில் வைத்து அக்னி பகவானை அதில் எழுந்தருளி செய்யப்பட்டு, அதாவது சின்ன ஹோமம் மாதிரி செஞ்சு அந்த அக்னி பகவானை அதில் சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அக்னி பகவானிற்கு ஓம் சாந்தஸ்வரூபிணே நமகா, ஓம் சாந்தஸ்வரூபாய நமகா, சாந்த தேவதையை போற்றி அப்படின்னு சொல்லி அந்த அக்னியை பசும்பாலால் குளிர வைக்க வேண்டும். அப்படித்தான் வீட்டில் செய்கின்ற ஹோமங்கள், சாம்பிராணி தூபங்கள், நாம் சமைத்த அடுப்பில் உள்ள பெரிய அன்னதானம் செய்தோம், அந்த அடுப்பை யாராவது பசும்பாலை வைத்து சாந்தம் செய்தார்களா என்றால் செய்தார்கள். இப்பொழுது மறந்து விட்டார்கள். மீண்டும் அதை செய்துதான் ஆக வேண்டும். அக்னி பயம் இனிமேல் எல்லோருக்கும். அக்னினா நெருப்பு வரும் அப்படியே கிடையாது. உடலிலே உஷ்ணத்தினாலே, சூட்டினால சீத்தள நோயானது பெருகி வரும். தலை, மூக்கு, காது, தொண்டை இப்படி என்கின்ற நோய் வரும். காலம் மாறி, பருவம் மாறி, மழை, குளிர், பனி இப்படி வந்து
நமக்கு சேதத்தை உண்டு பண்ணுவது போல் தோன்றும். அதற்கெல்லாம் நமது புண்ணிய காரியம் செய்திருந்தால் அதிலிருந்து அவர்கள் தப்பிப்பார்கள். தொடர்ந்து இந்த வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை படைத்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ராமாயணம் காவியத்தை எழுதினார் என்பது தெரியும். வால்மீகி என்னத்தை படித்தார், யாரிடம் கற்றுக்கொண்டார் என்று நன்றாக ஆத்ம விசாரம் செய்யும் பொழுது, அப்பொழுது ராமர் இருந்தாரா? கண்டிப்பாக படிப்பு அறிவு இல்லாதவர் வால்மீகி மகரிஷி. அவருக்கு இறைஞானம் பிறப்பில் இருந்தே வந்தது. ஸ்ரீராமர்னு தான் சொல்லணும். ஸ்ரீராமர் அவதாரம் எடுப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே எழுதப்பட்டு இப்படியெல்லாம் ராம சரித்திரம் ஒன்று இருக்கின்றது அப்படின்று இன்று கொடுத்ததுதான் ராமாயணம். சரி, சகோதரக்காரனை பற்றி சொன்னீங்களே, அப்படி நம்ம அங்கே போவோமே. சகோதரன் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். நல்ல தம்பிகளை சகோதரர்களை உடையவர்கள் எதற்குமே அஞ்ச மாட்டார்கள். ஒரு தம்பியான லக்ஷ்மண ஆழ்வார்னு தான் சொல்லுவாங்க, பரத ஆழ்வார்னு தான் சொல்லியிருப்பாங்க. பரதன் லக்ஷ்மணன் சொல்லக்கூடாது, பரத ஆழ்வார், லக்ஷ்மண ஆழ்வார். இவர் எதிர்காலத்திலே கலியுகத்திலே ஆதிசேஷனாக வர இருக்கின்றபடியினாலே, ராமருக்கு கொடையாக இருக்கின்ற காலத்தினாலே அவர் ராமருடன் தானும் வனவாசம் சென்றார். வனவாசம் சென்றதற்கு பல கோடி காரணம். அவருக்கு சோதனை என்பது கிடையாது. ஏனென்றால் இங்கே சொல்லுமே, என் கால் தூசிக்கு போட மாட்டோம், தப்பு. யார் சொல்லனது? ராமருடைய கால் தூசிக்கு போட மாட்டோம். ஏன்? ராமர் நடந்து போகும்போது ஒரு துளி, ஒரு துகள், அதான் துல்லியம், அப்படியே பட்டுடுத்து ஒரு இடத்துல. கல்லா இருந்த அந்த அகல்யா எழுந்து ராமரை வணங்கினார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. தத்துல்யம். ஏன்? அகல்யா ரொம்ப நாளாக அவர் கணவருக்கு கௌதம மகர்ஷிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாலும் ராமரையே எண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கோபம் வந்துடுது. என்னமோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு நமக்கு வேலை பார்க்குறாளேன்னு. நீ இப்படியே இருக்கியே, ஜடம் மாதிரி இருக்கியே, அது நடந்த கதை வேற. நீ இரு, அப்படியே கல்லாவே இரு, நின்றுன்று அப்படி கல்லா மாறிட்டாளா கல்யா. ஸ்ரீராமன் நடந்து போகும்போது, ராமமூர்த்தி நடந்து போகும்போது அவருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையும் மிகவும் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுனா யோஜனை பண்ணி தான் எடுத்து வைப்பார். அப்படி எடுத்து வைக்கும் பொழுது அந்த கால்லேருந்து ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தூசி அந்த கல் மேலே பட்டது. அகல்யாவுடைய சாப விமோச்சனம் நடந்தது. ஏன்னா செருப்புக்குள்ள மகிமை அதுதான். பாதத்தை காத்து கொண்டிருக்கின்ற ரட்சையாக காப்பு சக்திகளை கொண்ட ஸ்ரீராம பாதம். ராமருக்கு 2 பாதங்களையும் எங்கே பார்த்தாலும் தரிசிக்கலாம். ஆனால் கிருஷ்ணருக்கு ஒரே பாதங்களை மட்டும்தான், ஒரே பாதத்தை தான். இன்றும் பிருந்தாவனம், கோகுலம் எல்லா இடங்களிலும் கயை அங்கே விஷ்ணு பாதம் என்கின்ற ஏகபாதமாக இருக்கும். ஏனால் அது ஒரு காரணம். அது கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம். அங்கே ராதையினுடைய ஒரு கால் அங்கே இருக்கும், கிருஷ்ணனுடைய மறுகால் இருக்காது. அதான் ராத்தையினுடைய பக்தி. ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணனை பற்றி சொல்லி கிருஷ்ணா ராதான்னு சொல்லலை. அப்படி பரதாழ்வார் என்ன செஞ்சார்னு கேட்டால், ராமர் பகவான் இந்த வனவாசம் செல்வதற்கு ஹேதுவான அகல்யை கல்லை மாறுவதற்கு இந்த கைகேயி நல்வரம் கேட்டார். ஏனென்றால் ராமருக்கு அந்த காலத்திலே கிரக சூழ்நிலை சரியில்லை. அவருக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தால் நம்முடைய ராமன் காவந்து ஆவானே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தினால அதை யார்கிட்ட சொன்னால் பொம்பளை சொல்லி எடுப்படுமா, அது வரமாக கேட்டார். என்ன, ராமரை நீ காட்டுக்கு அனுப்பணும்னு கணவனிடம் கேட்டார். அழுதார் தசரத சக்கரவர்த்தி, அழுதார். இப்படி பொன்றியே நான் தவம் இருந்து பண்ணேன்னு அஸ்வமேத புத்திரகாமேஷ்டி யாகத்திலே அந்த பாயசத்தை ராமர் யோனி வழியாக பிறக்காதவர். எல்லாருமே பரதர் சத்ருகர் யாருமே கிடைக்கல.
அது திருப்புல்லாணிக்கும் ராமருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால தான் திருப்புல்லாணியில் புத்திரகாமேஷ்டி யோகம் சந்தான கோபால ஹோமம் பண்ணி பைத்தம்பருப்பு பாயசம் கொடுப்பா. அதுதான் பிரசாதம். அதுதான் தெய்வ குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றால் திருப்புல்லாணி தான். ராமநாமத்தை ஓதுவதனால் என்னங்கிறது பார்ப்போம். இப்படி பரதாழ்வார் என்ன செஞ்சார்னா, ஜேஷ்ட பிராதகா சமானஸ்ய பித்ருகு, மூத்த அண்ணன் தகப்பனுக்கு சமமானவன். ஜேஷ்ட பிராத பத்னிகி சமானஸ்ய மாத்துகு, அண்ணி மதனி என்று சொல்லுகின்ற அண்ணி அம்மாவுக்கு சமம். அப்படி பித்ருக்குலம் தழைப்பதற்காக சகோதர பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றது உதாரணத்திற்காக எதிர்காலத்திலே நாம் எதையும் வளர்க்க முடியாது, வளர்க்கவும் வேண்டாம். நான் தெய்வீகத்தை காவந்து பண்ணுறேன்னா நம்ம ஒன்றும் காவந்தே பண்ண வேண்டியதில்லை. தெய்வீகத்தை நம்பணும். எல்லாம் ஏற்கனவே உண்டாகிவிட்டது, வனமாக இருக்கிறது. ராமர் விரும்பி அவரால் படைக்கப்பட்ட ராம சீதா, ராம அதாவது சீத்தா பழம் என்று சொல்லுவோம், சீதைக்கு உகந்த கனி. ராமர் பழமும் இருக்கின்றது. அதான் கிராமங்களில் ஆத்தா பழம்பாங்க. பெருசு பெருசாக இருக்கும், கொஞ்சம் ப்ரௌன் கலர், இளம் சிகப்பு நிறத்திலே இருக்கின்றது. இருக்கட்டும், அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். சீத்தை அக்னிலோகத்திலிருந்து வந்தவர். அக்னியில் புகுந்தா தீ குளிச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நடந்த கதை. அது ராமாயணத்திலே பல கோடி ரகசியங்கள் இருக்கின்றது. ராமநாம மகிமையை 10 லட்சம் கோடி யார் ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போக வேண்டாம், ஒருத்தங்கிட்ட கையேந்த வேண்டாம், மாத சம்பளம் வாங்க வேண்டாம், வீட்டுக்கு சோறு வாங்க வேண்டாம், சொத்துக்கு அலைய வேண்டாம், வியாதி வராது. 2வது முக்தி மோட்சங்களை தருகின்ற ராமநாமத்தை யார் ஒருத்தர், அதுக்கு தான் நிறைய பேர் அந்த காலத்திலே ஸ்ரீராமன், பலராமன், ஜெயராமன், கோதண்டராமன், ராமரையே வணங்குகிறவர் பத்ராச்சலம், ராமதாசர், அப்படி என்கின்ற பெயர்களும் சில பேர் இருக்கின்றார்கள். அவர் ஆன்மீகவாதியாக இருக்கலாம், இல்லை என்றால் அரசியல்வாதியாக கொடுக்கலாம். ராமதாசு, ராமதாஸ், ராமன். நம்மகிட்ட வேலைக்காரராக இருப்பான், வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான், அவனுக்கு ராமன்னு பேர். அவன் ஏழே தான் இருப்பான். அவனை கூப்பிடுங்கிட்ட முதலாளிகள், ராமா வண்டி எடு, காரை ஓட்டு, மாட்டு வண்டியை ஓட்டு, அப்படி என்று சொல்லுகின்ற பாமர ஜனங்களில் ராமநாமத்தை வைத்தவர்கள் பல கோடி பேர். வாசுதேவன் அப்படின்றத பாமர ஜனங்கள். அதனால் இறைவன் ஜாதி மதம், சத்திரியன் ராமன், பிரம்ம விவாகம் கிடையாது. ஆனால் இவன் அவதார புருஷன், பிரம்ம விவாகம் உண்டு. அதனால் கிருஷ்ணர் யாதவ குலம். ஏன்னா சில பேர் நாங்கள் உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகின்றார்களே, தவறு. ராமரும் கிருஷ்ணரும் இடையர்கள், இடையிலே வந்தவர்கள், இடையாக வந்தவர்கள், இடையிலிருந்து உதவி செய்தவர்கள். அதனால் சகோதரர்களை, நல்ல சகோதரனை ஒருத்தன் பெற்றுவிட்டால் ராமரைப் போல, பரதனைப் போல, லட்சுமணைப் போல அன்பான மனைவி, சத்தியம் தவறாமல் இருந்த சீதா பிராட்டியை தரிசனம் பண்ணணும்னு திருஜடைன்னு சொல்லுவா. அங்கே லங்காபுரியில் இருந்தா. அவள் நினச்சிட்டே இருந்தா, ராமருடைய மனைவியாமே, சீதாயாமே, அவ்வளோ உத்தமையாமே, பார்க்கணும் மனசுக்குள்ள ஸ்மரணை. அங்கே இறைவன் விளையாடினான். ராவணன் திருச்சடையை வச்சு, நீ இவளை பார்த்துட்டே விடாத, சீத்தை எங்கேயானு போயிட போகிறா, எதையானு பண்ணிட போகிறா, நீ காவல்காரு அப்படின்னா. அந்த சீதா பிராட்டினுடைய அன்பொழுக பேசி பழகி சீத்தை சொல்லி கொடுத்த மகாமந்திரங்களை திருச்சடை உபயோகித்து அவள் மோட்சத்திற்கு சென்றாள். மண்டோதரியும் அதீதமான பக்தி உள்ளவள், சிவபக்தி உள்ளவள். அந்த மண்டோதரிக்கும் அதே கட்டளை. ஆனால் நடிப்பு வெளியில் ராவணட்ட, அவளை மிரட்டிட்டேன், சீத்தையை மிரட்டிட்டேன், விட்டுட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொன்னதில் மண்டோதரி அவ்வளவு உயர்ந்த ராமநாமத்தினுடைய சிறந்த பக்தி. அதனால்தான் ராவணனுடைய அசுர குணங்களை மட்டும்தான் ராமர் வதைத்தாரே தவிர ராவணனை வதைக்கவில்லை. அவனுடைய குணத்தை மட்டும். எப்படி சூரசம்ஹாரம் அந்த பகவான், அந்த முருகர் சம்ஹாரம் செஞ்சார், சூரனை வதம் செய்தாரோ, அவனுடைய அசுர சக்திகளை மட்டும் எடுத்து வதைத்து சேவலாகவும் கொடியாகவும் உண்டாக்கினார். யாரும் எந்த பானமும், ராமபானம் யாரையும் கொல்லாது.
ராம நாமம் யாரையும் கொல்லாது. இறந்தவர்களையே உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்கின்ற ராமநாமத்தை திருப்பாதங்கள் ஒரு இல்லத்தில் இருந்தால் அந்த ஊருக்கே ஒரு மகிமை, அந்த குலத்துக்கே ஒரு பெருமை. குடும்ப வாழ்க்கையிலே இல்லறத்திலே தர்மம் சத்தியம் நிறைந்து இருக்கின்ற ராமபாதம் யார் வீட்டில் இருக்கு? ராமரா கொடுக்க முடியும்? ராமர் விட்டு சென்றவற்றில் சில துகள்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஸ்வர்ணக்காடு என்கின்ற அற்புதமான கோதண்டராமர் ஆலயத்திலே கடந்த விஷ்ணுபதி மகா பிரம்ம உற்சவத்திலே ராமநாமத்தினுடைய 1008 திருநாமங்களினால் ஓதி அதற்கு நாமகரணம் என்கின்ற அற்புதமான வைபவம், நாடி சந்தானம் அப்படிங்கிற அதுக்கு உரு ஏற்றுவது, பிரதிஷ்டை செய்வது, பிராணனை ஏற்படுத்துவது மந்திர ரூபமாக. ராமருக்கும் தர்பைக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது. திருப்புலானில் ராமர் தர்பசயன மூர்த்தியாக இருக்கின்றார். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரம், வேதாரண்யேஸ்வரம் எப்படி வேதமறைகள் காடாக இருக்கின்றனோ, தர்பாரண்யேஸ்வரத்தில் சுவாமி அங்கே சயன கோலத்தில் இருக்கின்றார். இப்படி தர்பை இல்லாத இடங்களிலே, வீடுகளிலே, இல்லங்களிலே கெட்ட சக்திகள் எளிதாக உள்ளே வரும். இது ஐயர் தான் தர்பை வச்சுக்கணும், அன்னைக்கு நம்ம வீட்டில் திதி கொடுக்குற அன்றைக்கி தான் தர்பையை தொடணும் அப்படின்னு சில பேர் தவறாக எண்ணுகின்றார்கள். இவர்கள் பல குலத்திலும் இருக்கின்றார்கள். தவறு. ஆகையினால் எதிர்வரும் காலத்திலே தோல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் வரும். வெளியிடத்திலிருந்து உணவு சாப்பிடும்போது பலவித சோதனைகள், அதனால் வரப்பெரிய கெடுதல்கள், ஏன் ஆபத்துகள் கூட இருக்கலாம். ஒவ்வாமை. யாரை நம்பி இந்த காலத்தில் வெளி உணவு வாங்கி சாப்பிட முடியாது. அவன் எண்ணத்தை சேர்த்தான், எண்ணத்தை போட்டான், அதில் பள்ளி விழுந்துதா பாய்ச்ச விழுந்துதான்னு சொல்ல முடியாது. சொல்லில் வள்ளன் என்று சொல்லக்கூடிய யாருமே கிடையாது. மனிதர்கள் தனக்கு தெரிந்தவற்றை ஓரளவுக்கு சொல்லி புலவராகவும் கவிஞராகவும் கலைஞராகவும் செல்ல முடியுமே விட, கடவுளை படைத்தவன் தான் பெரியவன், படித்தவன் எல்லாமே சிறியவன். அதில் சந்தேகம் கிடையாது. இது சத்தியம். சத்தியம் பதா தர்மம் ஜரா ஸ்வாத்தியாயன்மா பிரமதா. ஒரு ராமபானம் எப்படிப்பட்டது? ராமபானத்தை யாரான்னு பார்த்துருக்கோம்? வில்ல பார்த்துருக்கோம். சிவதனுசு, எப்பேற்பட்ட சிவதனுசு! யாராலையும், தேவர்களாலையும் முனிவர்களாலும் அசுரர்களாலையும் தூக்க முடியாத சிவதனுசு என்கின்ற அந்த வில்லை சும்மா அனாயசமாக அசால்ட்டாக அப்படி எடுத்து வளைச்சி தூக்கி டங்காரம் எய்தார்னா ராமனுடைய பராக்கிரமம் என்ன! அந்த வில்லு வளையது போல வளையறாயா அப்படி சொல்லுவோம். அதனால் ஒரு சொல்லானது வெல்லும், ஒரு சொல்லானது கொல்லும் அப்படின்னு பெரியவங்களுடைய மூதாதையார் மொழி. சொல்லிய சொல்லுக்கு அது எஜமான், சொல்லாத சொல்லுக்கு அவரவர்களே எஜமான். அதனால் சொல்லும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிற கெட்டிக்காரங்க பெண்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமண காலத்திலே மாங்கல்யத்தை போட்டோ பிடிக்கிறது என்பது கலாச்சாரத்தில் கிடையாது. அப்படி பிடித்தால் கண்டிப்பாக மாங்கல்ய சாபம், மாங்கல்ய தேவதையுடைய தோஷம் கண்டிப்பாக ஒட்டி உறவாடும். இதனால் தான் ஏற்பட்டது விவாகரத்து. எந்த இடத்துக்கு வேணாலும் போட்டோக்காரனை அலோவ் பண்ணோம்னாக்க நம்மளுடைய படுக்கை அறை வரை வரவர்களுக்கு அலோவ் பண்ணிடுறோமே. அதனுடைய விளைவுகள் அவர்கள் பெரும் பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள் சர்க்குணவான இல்லாமல் குணம் கெட்டு அசுரனாக மாறிவிடுவார்கள். இது உண்மையானது. வீட்டிலே கர்ப்பவதிகள் இருக்கும்பொழுது நல்லதை நிறைய பேசித்தான் தர வேண்டும், ஓதித்தான் ஆக வேண்டும். சண்டை, வம்பு, கூச்சல், குழப்பம், அதிகார பலம், வேகமாக பேசுவது, ஏய் தண்ணி கொண்டா, தீர்த்தம் கொண்டா, சாதம் கொண்டா, மிரட்டுவது, அப்படித்தான் அந்த குழந்தைகள் அங்கே உருவாகும். உயிர்வாக இருக்கு பாருங்க, பொய் கிடையாது. இதெல்லாம் மெய். அதனால் ராமருடைய திருப்பாதமானது நமது அகஸ்திய விஜயத்திலே வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தலையெழுத்து இருந்தால் கிடைக்கும். ராமருக்கு விலை கொடுத்து வாங்க முடியுமா? வானத்துக்கு விலை கொடுத்து வாங்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு விலை கொடுக்க முடியுமா? இந்த புனிதமான மனித சரீரம் கிடைத்து நல்ல உணவு, சந்தோஷத்திற்கு ஒரு விலை கொடுக்க முடியுமா? கற்பு சக்தி நிறைந்திருக்க வேண்டுமா? ராமர் பாதம்.
ராமநாமத்தை ஓதிய பலன் வேண்டுமா? ராமர் பாதம். ராமா 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 ராம 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 மரா என்று சொல்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. பராய் மரத்தை தரிசனம் மரா அந்த மரான்னு சொன்னவன் தான் ராமநாமத்தை உச்சரித்தான். அதனால் ஏட்டுக்கல்வி ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதது. நாம் படித்த பல கோடி பட்டங்கள் யாவும் மேல் உலகத்திலே அருள் உலகத்திலே சாதாரண எல்கேஜிக்கு கூட சமம் கிடையாது. இறைவனை பாடிய சொல்லிய வாயினால் மற்றொன்றை சொல்ல மாட்டார்கள் பெரியவர்கள். சொல்லுவார்கள், உதாரணத்துக்கு அரங்கனை கண்ட கண்களால் மற்றொன்றை காண மாட்டேன். அதனால் ஒரு பாகவதம் ஒவ்வொரு வீட்லேயும் வைத்து ஒரு பவழமல்லி இல்லைன்னா நல்ல மல்லிகைப்பூ, அதேமாரி ராமருடைய திருப்பாதத்தை வைத்து தினமும் ராமநாமத்துடைய அர்ச்சனையை செய்ய வேண்டும். இல்லைன்னா ஒரே ஒரு புஷ்பமானு போட்டுட்டு போங்க. டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்ன பெரிய கோடீஸ்வரன், என்ன பெரிய கம்பெனி ஓனர், எல்லாம் காலியாயிட போகிறோம் ரொம்ப சீக்கிரத்தில். ஆமாம், காசி க்ஷேத்திரம் இங்கே யாரும் வெட்டி கங்கையெல்லாம் கொண்டு வரல. தேவலோகத்திலிருந்து வந்த இடம். திருப்பதி திருமலை தேவலோகத்திலிருந்து வந்த இடம். வேதாரண்யம் தேவலோகத்தில் வந்தது. ராமேஸ்வரம் தேவலோகத்தில் வந்தது. இப்படி இந்த பூலோகத்தினுடைய சம்பந்தம் இல்லாத பூமி எல்லாம் இந்த பூலோகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது திருவண்ணாமலை எப்பேற்பட்டது? அண்ட சராசரங்களிலும் இல்லாத அத்தனையும் திருவண்ணாமலையில் தான் இருக்கின்றது. எங்க சுற்றி ரங்கனை சேவி. அந்த திருவண்ணாமலையிலே ரங்கநாதர் சைன கோலத்திலே யுலபமாத அகஸ்தியர் ஆசிரமத்திலே திருவண்ணாமலையை நோக்கி இருக்கின்றாரே, அவரை பார்த்தது எத்தனை பேர்? அவர்கள் சொல்லவிட்டோம். சிவசக்தி ஐக்கிய சுரூபத்திலே ரங்கநாதன் அப்படியே திருசயன கோலத்திலே ஆதிசேஷனான லக்ஷ்மண பகவானுடைய சரீரத்திலே சயன கோலத்திலே இருக்கின்ற ரங்கநாதருக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் நடைபெற்றது. அதுபோல் ரங்கா 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 அப்படின்னு சொன்னாலே ரங்கநாதர் ராமாவதாரம் முடியும் பொழுது விபீஷண ஆழ்வார்க்காக ரங்கநாதராக ராமர் குலத்துடைய தெய்வமாக குல தெய்வமாக ஸ்ரீ ரங்கநாதர் முதல் தோன்றிய இடம் முடிகொண்டான். அங்கிருக்குத்தான் ராமருக்கு முதல் பட்டாபிஷேகம் பரத்வாஜ மகரிஷி வால்மீகி மகரிஷி வேண்டிக் கொண்டபடி அங்கே அவருடைய குலதெய்வத்தை க்ஷணப்பொழுதுக்குள்ளே தபோ வலிமையினாலே வரவைத்து ராமனுக்கே மன்னன் முடிசூடினாரே நன்மையுண்டோ ஒரு காலே அப்படி என்ற தெய்வ திருப்பாட்டு உலா வந்து கொண்டிருக்கின்ற இடம் திருவாரூர் மாயவரம் இடத்திலே முடிகொண்டான் என்கிற கஷேத்திரம். தபஸ்விகள் எல்லாம் தவம் பண்ணி கொண்டிருக்கின்ற பாரத்வாஜ மகரிஷி 16 அடி திருக்கல்லாக இருந்து இன்னும் அவர் அமைத்த பர்ணசாலைகளிலே அங்கே மக நட்சத்திரத்தினுடைய திருவாலயத்துக்கு அருகே அங்கே தபஸ்விகள் நிறைந்த இடம். தபஸ்வி மடை, தபஸ்வி மேடை. தபஸ்விகள் அப்படின்னாக்க எதையுமே எண்ணாமல் சதா சர்வ காலத்திலே இறைப்பொழுதிலே ஓடினார். அப்படி வந்த பரத்வாஜ மகரிஷியுடைய பர்ணசாலையிலே அங்கேதான் ராமருக்கு முதல் அமுத விருந்து அளித்து வாழை இலையை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த இடம் தபஸ்வி மடை. பாரத்வாஜ மகரிஷி ஒரே இலையை, அப்பொழுதெல்லாம் வாழை இலைக்கு நரம்பு என்பது நடுப்பகுதி இல்லாமல் இருந்த காலத்திலே ஸ்ரீராமர் கேட்டுக்கொண்டார், அடியனுடன் ஒருத்தன் என்னுடைய துணைவன் வந்திருக்கின்றான், அவனுக்கும் உணவளிக்க வேண்டும் மகரிஷி. அப்படிம்போது கொண்டு வந்துடுறேன்னு கொல்லைக்கு போனார். ஒரு அதிதியை நீங்கள் இவ்வளோ பெரிய மகரிஷி உங்களுக்கு தெரியாதா, போகலாமா, அதிதியை சாப்பாடு கொஞ்சோண்டு பரமாறிட்டு 100 இலையை கொண்டு வரேன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ராமா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்பொழுது ராமர் தன் திருக்கரங்களின் விரலால் அப்படி ஒரு கோடு போட்டார். இன்றும் வாழை இலையில் நரம்பு ஏற்பட்ட இடம் தபஸ்வி மடை. சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் நாடிகளில் பல இன்னும் சொல்லலாம். ஆயுள் நாடி, சந்தான நாடி, விருத்தி நாடி, யோக நாடி, தெய்வ நாடி, வாஸ்து நாடி, என்ன இப்படி நாடிகளுடைய ரகசியத்தை நேற்று கொஞ்சோண்டு பார்த்தோம். கோடான 72,000 நரம்புகளுக்கும் நாடிகள் இருக்கின்றது. அதெல்லாம் தேடி பிடிக்கணும். சொன்னால் எத்தனை பேர் கேட்பா, அறுக்கிறான் ஐயா கிளம்புறையே, ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து ஒரு அகஸ்திய விஜயத்தை வாங்கி படி, முடியலன்னா தானம் பண்ணு, ஒரு காராம்பசு கொடுத்த புண்ணியம் வரும்னாக்க கேட்குறாளா? கேட்க மாட்டான். அது கொடுத்த உடனே வீடு தன்னாலேயே மாடி வீடாக எழுந்துடணும். அது பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டு கோர்ட்டில் கேஸ் போடணும். அவ்வளோதான். எத்தனை கேட்டாலும் கொடுப்பவன் இறைவன்.
எதை கேட்டாலும் கொடுப்பவன் இறைவன். வருகின்ற பிரச்சனைக்கு அவன் சம்பந்தப்பட மாட்டான். வேண்டியதையெல்லாம் தருகின்றவன் இறைவனே. அதனால் வெளியில் பேசுவார்கள், நான் இறைபக்தியில் சிறந்தவன் சார், எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படிம்பாங்க. அந்த பட்டமெல்லாம் மேல் லோகத்தில் கொடுத்ததான்னு கேட்டால் இல்லை. இந்த பேனாவில் எழுதப்பட்ட இங்குனால் கொடுத்தது தான். அந்த இங்கு, இந்த மை ஏற்பட்ட விதம் அப்பொழுது பார்ப்போம். எந்த ஒரு காகிதத்தையும் கடிதத்தையும் எழுதும்பொழுது புறாவினுடைய இறக்கைகள் கீழே உதிர்ந்து இருந்தால் அதில் எடுத்து ஒரு சிறிது கொஞ்சமானு எழுதிவிட்டு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அந்த கடிதமானது, அந்த பத்திரமானது பத்திரமாக இருக்கும். மயில் தொகை அதே போல் காரியம் செய்யும். இப்படி பட்சிகளுக்கும் ராமனுக்கும் குரங்குகளுக்கும் எல்லோருக்கும் 4 பேர் போனால் உருப்படாது, 2 பேனா உருப்படாது. அங்கே சீதை போனால், லக்ஷ்மணன் போனால், அங்கே விபீஷ்ணர் போனார். சீதை இருந்தால் 4 பேர் ஆயிட்டா. என்னையா பண்ணுறது? எப்பயும் ஒரு 5 வேணுமே. திதி வார யோக கரண நட்சத்திரம். அங்கே தான் வழிகாட்டி அழைத்து தோணியிலே அழைத்து சென்றான் ஒருவன். ஒரு சாதாரண குலத்தில் பிறந்தவன். குகனுடன் ஐவரானோம். அதனால் குகன்கிற பெயரே இப்போ காணும். அது செல்வசேகரன்னு பேர் வச்சுருப்பாங்க. சேரவே சேராது. சதீஷு, சுரேஷு, ரமேஷு, ராஜேஷு என்கின்ற என்ற பெயரை வைத்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது மிக மிக சிரமம். ஏறி ஏறி பரமபத சோபான படம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பாம்பு ஏணி எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏறி இறங்குவதே விளையாட்டாக இருக்கும். அதனால் இதுக்குத்தான் பெரியவர்களை கேட்டு குழந்தைகளுக்கு நாமகரணம் மிக மிக எச்சரிக்கையாக பெயர்களை வைப்பது நல்லது. அதனால் சும்மா ஆடம்பரத்துக்காக அக்கப்போருக்காக ஒரு பெயர்களை வைத்து குடும்பம், எத்தனையோ பேர் குடும்பம் சந்தியில் நிற்குது. இறைவனுடைய பெயரை, காமதேவனுடைய பெயரை, அவருடைய குழந்தைகளுடைய பெயரை எத்தனையோ பேர் வச்சுருக்காங்க. அர்த்தம் தெரியாமல் இருக்காங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தினுடைய அருளால் அருணாச்சலம். ஓம் சுந்தராய நமஹ. ஓம் சூராய நமஹ. ஓம் பீதவாசதே நமஹ. ஓம் தனுர்தராய நமஹ. ஓம் சர்வ யஜ்ஞாதிபாய நமஹ. ஓம் யக்ஞனே நமஹ. ஓம் ஜராமரணவர்த்திதாய நமஹ. ஓம் விவிக்ன பிரதிஷ்டிதே நமஹ. ஓம் சர்வபகுண வர்த்திதாய நமஹ. ஓம் பரமாத்மனே நமஹ. ஓம் பரபிரம்மணே நமஹ. ஓம் சச்சிதானந்த விக்கிரகாய நமஹ. ஓம் பரஜோதிஷே நமஹ. ஓம் பரந்தாம்னே நமஹ. ஓம் பராகாசாய நமஹ. ஓம் பராத்பராய நமஹ. ஓம் பரேசாய நமஹ. ஓம் பாரகாய நமஹ. ஓம் பாராய நமஹ. ஓம் சர்வதேவாத்மகாய நமஹ. ஓம் பரஸ்மை நமஹ.